ஹாய் வணக்கம். இன்றைக்கி நம்ம சக்கை வரட்டியது. இப்போ பலாப்பழ சீசன். இந்த சமயத்தில் நான் பலாப்பழம் தாராளம் கிடைக்கிது. இதை வச்சு நம்ம ஒரு வருஷத்துக்கு இதை கெட்டு போகாமல் எப்படி கேக் பண்ணலாம், பாயசம் இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு நம்ம இந்த பலாப்பழத்தை ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம பலாப்பழத்தை ஒரு மிக்சியில் போட்டு நல்லா அடித்து எடுத்தாச்சு. அடிகட்டியான வடைச்சட்டி வச்சு ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். கிண்டி கெட்டியாகி தண்ணி போயிடுச்சுன்னு தெரியறதுக்கு மேலே பாருங்கள், அப்படி இந்த கொமலை வரும்போது கெட்டியானச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த சமயத்தில் 1/2 கிலோ வெல்லம் நம்ம உருக்கி அதை எடுத்து இது கூட சேர்த்திக்கணும். சர்க்கரை கொஞ்சம் ஜாஸ்தி கம்மி இருந்தாலும் பரவாயில்ல. அந்த உருக்கின இது கூட சேர்த்தி நம்ம ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி 1/2 கிலோ வெல்லத்தை உருக்கி இதில் ஊற்றிருக்கிறோம். அதையும் சேர்ந்து நல்லா கிளறிட்டே இருக்கணும். வெள்ளத்தில் இருக்கிற தண்ணியெல்லாம் வத்துற வரைக்கும் நம்ம இதே மாதிரி கிளறிக்கணும். அதே மாதிரி அந்த மாதிரி கொமலை வரும்போது நம்ம ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றி திரும்பியும் கிளறி நம்ம இறக்கிடலாம். கேக்கெல்லாம் பண்ணுறதுனால நம்ம ஏலக்காய் பொடியில் இதில் சேர்த்துல. ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு ஏர் கண்டெய்னரில் ஊற்றி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு